ஹல்லேலூயா, குட் மார்னிங். வாருங்கள், மீண்டும் மறுவிசை நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தா, இது சாயங்காலமா இருந்தா, மத்தியானமா இருந்தா, அது எந்த நேரமா இருந்தாலும் இந்த அனுதின தியானத்தை தினந்தோறும் ஏதாவது ஒரு சமயத்துல கட்டாயமாய் பார்த்து விடுங்கள். ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுவீர்கள். தேவனுடைய கிருபையினால் பாதுகாக்கவும் படுவீர்கள். வாருங்கள், ஜெபித்து விடலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, எப்பொழுதுமே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அவசியம். நீர் பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர், இன்னும் அது நடக்கலையே, இன்னும் தருவேன்னாரு, அதை தருவேனார், இதை தருவேன்னாரு, நன்மை செய்வேன் என்றார், விடுவிக்கிறேன் என்றார். ஆனா இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சில வேளைகளில் உற்சாகம் இழந்து போய்விடுவோம். கட்டாயமாக வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றுவார். ஏற்ற வேளையிலே கட்டாயம் அவற்றை நிறைவேற்றுவார். அவர் குறித்த நேரத்திலே எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். என் வேளை இன்னும் வரவில்லை, நீ அவசரப்படாது என்று மரியாளிடத்திலே அன்று ஆண்டவர் சொன்னதைப் போல, அவருடைய வேளை வந்தபோது அந்த விருந்தில் அற்புதத்தை செய்து காண்பித்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கட்டாயமாக தேவன் நம்முடைய வாஞ்சைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆனால் அந்த நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 5:7. சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். சகோதரரே, சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகை மட்டும் நீடிய பொறுமையோடு இருங்கள். நல்லா கவனிங்க, பொறுமை. எனக்கு நீ பொறுமை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றோமா? என்னால காத்திருக்க முடியாது, என்னால எதிர்பார்க்க முடியாது, என்னால நீ சகிக்க முடியாது, என்னால பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. என்னங்க, அநேக வேளைகள நாம் இந்த வார்த்தையோடு ஒரு அழுத்தத்துக்கு ஆளாயிடுறோம். கட்டாயமாக தேவன் அருளும் பிரதிபலன்களை நாம் பெற வேண்டும் என்றால், தேவனுடைய சகாயத்தை நாம் பெற வேண்டும் என்றால், தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால், அந்த வேளை வரைக்கும் நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். பொறுமையாயிருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், காத்திருக்கிறதும் அதை விட கஷ்டமான வேலை தான். இந்த கடைசி நாட்கள்ல எங்க பார்த்தாலும் வேகம் 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 வேகம். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராக்கு இல்லையாங்க, எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டே இருக்கணும், வேகமா போறது. எவ்வளவு வேகமா பைக்ல போய்கிட்டு இருந்தாலும் இன்னும் அந்த வேகத்தை கூட்டணும் அப்படிங்கிற, அப்படி அதிவேகத்துல போய் மோதிக்கிட்டு மொத்தமா போய் சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? நாம பொறுமையோடு இருக்கிறதுக்கு கத்துக்கணுங்க. தேவன் நமக்கு செய்வேன் என்று சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்வார், தருவேன் என்று சொன்ன எல்லாவற்றையும் தருவார் என்ற விசுவாசத்தோடு இருந்தால், ஆக்சுவலா விசுவாசம் இருந்தாலே உங்களுக்குள்ள பொறுமை இருக்கும். விசுவாசம் இருந்தா நீங்க காத்திருப்பீங்க. விசுவாசம் இருந்தா நீங்க பொறுமையோடு கூட தேவனுடைய கிருபைக்காக விண்ணப்பித்துக் கொண்டிருப்பீங்க. அதனாலதான் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். சில வசனங்களை நம்ம விவரிக்கும் போது அநேகருக்கு அது புரியறது இல்லைங்க. அதாவது பாருங்க, ஒரு விவசாயி முன்மாறி, அதே போல பின்மாறி. பழைய காலத்துல பாருங்க, அதாவது இன்னைக்கெல்லாம் போர் வந்துருச்சு, அதனால எப்ப வேணுமோ போரை போட்டு வயலுக்கு தண்ணி பாய்ச்சிடுறாங்க. சிலர் ஆறுள்ள இடங்கள்ல இருந்தா அந்த ஆற்றினுடைய தண்ணீரை திருப்பி விட்டுக்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல, இன்னும் சொல்லப்போனா அநேக ஸ்தலங்கள்ல, அதாவது மழைக்காக மட்டுமே நம்பி காத்திருக்கிற விவசாயிகள் இருக்காங்க. அதனாலதான் அந்த மழை காலத்துல தான், அந்த மழை ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க நாற்றுகளை நடுவார்கள். அதே போல அந்த மழையினுடைய கடைசி காலம், அதாவது அந்த நாற்றுகளெல்லாம் நடப்பட்டு நல்ல ஸ்திரமா வேர் பிடிச்சு அது வளர வரைக்கும் அந்த நாட்களின் மழைக்காக எதிர்பார்த்திருப்பாங்க. அதாவது ஆக்சுவலா அந்த நாட்கள்ல விவசாயிகள் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஐயோ எங்கேயும் மேகமே இல்லையே, ஆண்டவரே மழை பெய்ய பண்ண மாட்டீரா என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த நாட்கள்ல இது கொஞ்சம் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா செயற்கையாக உண்டாக்குற மழையினால செயற்கையாகவே நாம உருவாக்கி, அதே போல செயற்கையான ஆகாரங்களை தான் நாம புசிக்கிறோம்.
ஆனா ஆக்சுவலா தேவன் அந்த பயிர்கள் விளைய ஆரம்ப காலத்தில் மழையையும் அதே போல முடிவிலும் மழையை தந்து அப்படி இயற்கையாக விளைகிற பயிர்கள், அந்த தானியங்கள், அவற்றை மாத்திரமே உண்ணுகிறவர்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்க தெரியுமா? அந்த நாட்கள் அந்த பூமி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது தெரியுமா? இப்ப எல்லாமே கெமிக்கல்ல போட்டு போட்டு வளர்க்கறாங்க, எல்லாமே ஆர்டிபிஷியலா மாறிடுச்சுங்கிறதுனால ஏதோ துரிதமா நாம அபிவிருத்தியை பெற்றிடலாம், வேக வேகமா அதிகமா சம்பாதிச்சுக்கலாம், அதே போல வேக வேகமா சாப்பிட்டுட்டு வேக வேகமா ஏதாவது செய்யலாம் என்று மனிதர்கள் அவசரப்பட்டு கடைசியில அவசரமாகவே இந்த உலகத்தை விட்டே போயிடுறாங்க. மனிதனுடைய சராசரி ஆயுள் இந்த காலத்துல 70ன்னு சொல்லவே முடியலங்க. 30-40க்கு கூட எல்லாமே முடிஞ்சு போயிடுது. வியாதிகள், மருந்துகள், சர்ஜரி, இப்படி என்னென்னவோ பிரயாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறான் மனிதன். ஆனா சாதாரண விவசாயிகளை நாம் பார்க்கும்போது எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அதாவது மழை வரும், தேவன் அருளுகிற மழைக்காக அவர்கள் நம்பி காத்திருப்பார்கள். அப்படி மழைக்காக எதிர்பார்த்து அந்த பயிர் விளைந்து கைக்கு வருகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். அப்படி முன்மாறியும் பின்மாறியும் வருகிற வரைக்கும் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று நீடிய பொறுமையோடு எதிர்பார்த்து அதற்காக காத்திருப்பார்கள். இந்த பின்மாறி பொழிந்து முடிகிற வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருப்பான். அப்படி காத்திருந்து எதிர்பார்ப்போடு கூட இருப்பான் விவசாயி. தேவன் தருகிற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். தேவன் தருகிற வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். அந்நாளில் ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணின அவர் காரண கர்த்தராக இருந்து சொன்ன பட்டணத்துக்காக அவன் காத்திருந்தானே தவிர தானே ஏதோ லோன் அப்ளை பண்ணி தன் வீட்டை கட்டிக்கலான்னோ அல்லது அவர்களை இவர்களை அபகரித்து ஏதோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றோ அவசரப்படவில்லை. தேவன் தருவேன் என்றார், தருவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருந்தான். இவன் ஈசாக்கின் விஷயத்திலே கூட ஆபிரகாம் காத்திருந்தான். பாவம் சாராள் தான் அவசரப்பட்டு அந்த ஆகார் மூலமாக பிறக்கும் குமாரன் என் குமாரன் என்று, அதற்கு பிறகு அது தப்பென்று அவள் உணர்ந்து வேதனைக்கு அந்த குடும்பத்திலே அதுவே காரணமாயிற்று. நாம அவசரப்பட்டு சம்பாதிக்கிறவர்களெல்லாம் நமக்கு வேதனையாத்தாங்க இருக்கும். தேவன் அருளிய ஈசாக்கோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. சரீர பிரகாரமாக ஆபிரகாமே முயற்சியை செய்து பெற்றுக்கொண்டவன் இஸ்மவேல். அந்த இஸ்மவேலை கவனி, ஒரு நேரம் வந்தபோது பாவம் அனுப்ப வேண்டியதாயிற்று. அந்த பிள்ளையினாலே அந்த வீட்டிலே சமாதானம் இருக்கவில்லை. நாம் குறுக்கு வழியிலே சம்பாதித்தவைகள், தவறான வழியிலே சம்பாதிக்கிறவைகள் நமக்கு ஆசீர்வாதகரமாக இருக்கவே இருக்காது, நமக்கு பிரச்சனைகளுக்கும் காரணமாகிவிடும். அதனால்தான் நாம எதுவாக இருந்தாலும் சரி, தேவனிடத்திலிருந்துதான் எல்லா நன்மையும் வரும். மேலே இருந்து தரப்பட்டாலே ஒழிய யாருக்கும் எதுவும் கிடைக்காதுங்க. நீ எவ்வளவுதான் கடினமா உழைத்தாலும் அல்லது எவ்வளவோ தப்பான வழியிலெல்லாம் குறுக்குள்ள ட்ரை பண்ணி அவசரமா வேக வேகமா எதையோ சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியே தவிர அதெல்லாம் உனக்கு ஒரு தீங்காகத்தான் மிஞ்சிவிடும். எனவே தேவனுக்கு தெரியும் உனக்கு எப்போ எதை தர வேண்டுமென்று, எப்பொழுது உன்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்க வேண்டுமென்று என்பதை விசுவாசித்தால் நாம் பொறுமையோடு கூட காத்திருப்போம். அது விவாக விஷயமாக இருந்தாலும், கற்ப பலன் விஷயமாக இருந்தாலும், வேலையின் விஷயமாக இருந்தாலும், ஒரு பிரயாண விஷயமாக இருந்தாலும், முடிவெடுக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும், வீடு கட்டுக்கிற விஷயமாக இருந்தாலும், ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நான் அதைத்தாங்க கத்துக்கிட்டேன். ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டால் நமக்கு தெரியாமலேயே ஏற்ற வேளையில அவைகள் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். எனக்கு எப்பவுமே ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. என்னுடைய குறைகளாயிருந்தாலும் தேவையாக இருந்தாலும் எனக்கு தேவை என்று நான் நினைக்கிறவர்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஒரு நோட் புக்ல நான் எழுதி வச்சுக்குவேன். என்னை அறியாம சில நாட்களுக்கு அப்புறம் அந்த புக்கை என்னைக்காவது எடுத்து அப்படி பார்க்கும்போது அதில் அநேக விஷயங்களுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு தடவையோ மறுபடியும் நான் அந்த புக்ஸில் நோட் புக்கில் எழுதி வச்சது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது உடனே நிறைய விஷயங்களை நான் அப்படி டிக் போட்டுக்கிட்டே வருவேன். தேவன் கொடுத்துட்டாரா? ஆமா, இதை கொடுத்துட்டாரு. ஓ, இது இன்னும் தரல, இது இன்னும் வரல, ஒருவேளை இதற்காக தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லையோ என்னவோ என்று எண்ணிக்கொள்வது. அதோடு கூட அவர் தந்தவைகளை பார்க்கும்போது அறியாமலேயே, அதற்காக எந்த பிரயாசமும் நாம் படாமலேயே அதை எவ்வளவு சரியான நேரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் இருதயத்தின் வாஞ்சைகளை தீர்க்கிறவர் என்பது, அதுவும் ஏற்ற வேளையிலே தீர்க்கிறவர் என்பதை உணர்ந்து நான் ஆண்டவரை துதிப்பேன். நீங்களும் கூட இந்த மாதிரி பழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவைகள் இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, பெற்றுக்கொள்றீங்க. ஆனா அதை பெற்றுக்கொண்டோங்கிற விஷயத்த மறந்து போயிடுறீங்க. ஏதோ 1-2
அதை தரல அப்படின்னா அது இன்னும் வரலையே அப்படிங்கிற உணர்வு மாத்திரம் இருக்குதே தவிர பெற்றுக்கொண்டவைகளுக்கு நன்றி உணர்வு இருக்கிறதில்ல. கட்டாயமாக தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அருளுவார். நமக்கு அருளிருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவைகளின் நிறைவேறுதலுக்காக பொறுமையோடு நாம் காத்திருந்தாகணும். சில வேளைகளில் நாம் அவமானத்துக்கு இலக்காகிற போது, நிந்தைக்கு இலக்காகிற போது, குற்றம் சுமத்தப்படுகிற போது ஒருவேளை நம்மை நாமே அது என்ன சொல்றது தெரிவித்துக் கொள்வதற்கு, அதாவது நாம ரொம்ப நல்லவங்க, நாம எந்த தப்பும் செய்யறதில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாருக்கு இல்லைங்களா? அது அவசியமே இல்லை. நம்ம மௌனமா இருந்தாலே போதும். உனக்கு தெரியாமலேயே உன்னை தூஷித்தவர்கள், உன் மீது நிந்தை சுமத்தி கொண்டிருந்தவர்கள், உன்னை அனாவசியமாக பாடுகளுக்கு உட்படுத்தி விட்டார்கள் என்பதை உணர்ந்து உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிற ஸ்தானத்திற்கு ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். எனவேதான் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று. நீங்களே நியாய தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஏனென்றால் நியாயம் தீர்ப்பது என்னுடைய வேலை. நான் வருவேன், நான் செய்வேன், நான் உங்களுக்கு உங்கள் பட்சத்திலே நான் அக்கறையோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், அதை வாக்குத்தத்தமாய் நாம் பார்க்கிற போது ஆசீர்வதிக்கப்படுவோம். இங்க வாசிக்கிறேன், நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்துல ஒருவேளை நமக்கு நியாயம் கிடைக்காவிட்டால், இந்த உலகத்திலே எனக்கு பிரதிபலன் கிடைக்கவில்லையே என்று கலங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நியாயாதிபதியாக வருகிற நம்முடைய ஆண்டவர் எல்லா விஷயத்திலேயும் நமக்கான பிரதிபலனை அருளுவார். நியாயத்தீர்ப்பின் நாளிலே உன்னை சிரமப்படுத்துகிறவர்களுக்கு சிரமங்களையும், அது நிமித்தம் சிரமப்பட்ட உங்களுக்கு கனத்தையும் அருளிச் செய்வேன் என்றும் கூட ஆண்டவர் சொல்லுகின்றார். வாசிக்கலாம். தெசலோனிக்கேயருக்கு 2ஆம் நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். கவனிங்க, இந்த உலகத்தில் நம்முடைய உபத்திரவங்கள் தற்காலிகமானவைதான். ஆனால் நிரந்தரமான உபத்திரவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவத்துக்குட்படுகிற நமக்கோ இளைப்பாறுதலையும் நம்முடைய நியாயாதிபதி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமே வந்து தரப்போகிறார். எனவே அவருடைய வருகைக்காக பொறுமையோடே காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். நாமே நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்காம, நம்முடைய தேவைகளுக்காக நாமே அங்கங்க கடனை வாங்கி போராடி ஏதோ அநியாயத்தை செஞ்சு அபகரிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம, தேவனுடைய சந்நிதியிலே வைத்திருக்கிற என்னுடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் என் ஆண்டவராக இயேசு பதில் தருவார், ஏற்ற வேளைகளில் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இதை நாம் நம்முடைய பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு இதை எதன சம்பாதிக்கணும்னோ அல்லது பழி வாங்கணும் அப்படின்னோ, நம்முடைய பகையை தீர்த்துக்கணும்னோ, அல்லது நமக்கு உபத்திரவம் பண்ணவங்களுக்கு திரும்ப உபத்திரவம் பண்ணணும்னோ, பிறருக்கு இருப்பவைகளை பார்த்து அதேபோல் நாமும் சம்பாதிக்க வேண்டும் என்று தவறான வழியில போகலாங்கிற யோசனை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, என் பரலோக பிதாவுக்கு எனக்கு எது தேவையோ என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால், அவரே எப்பொழுது எனக்கு அது தேவையோ அதை தருவார் என்பதினால், அவருடைய கரங்களுக்குள் என்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுவேன். அவரிடத்திலே நான் விசுவாசத்தோடு இருப்பேன். எனவே பொறுமையோடு கூட அவர் அருளும் பிரதிபலனுக்காக நான் காத்திருப்பேன் என்று தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் யார் யார் எங்கெங்கிருந்து இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, சமாதானம் கிடைக்கவில்லையே, நாங்கள் கேட்டவைகள் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சந்தேகத்தோடு நீங்கள் இல்லாமல், என் தேவன் எனக்கு நன்மையைத் தவிர தீமை செய்ய மாட்டார், ஏற்ற வேளையில் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு, எப்படி ஒரு விவசாயி பயிரிட்டு விட்டு நாற்று நட்டு மழைக்காக எப்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, அதே போல ஆண்டவரே, ஏற்ற வேளையில் எங்கள் விண்ணப்பங்களை சொன்ன பிறகு நீர் அருளுகிற பதிலுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும்
அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் ஜெப தேவைகளை தெரிவித்துக் கொண்டே இருங்கள். அதேபோல பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் கூட ஷேர் செய்யுங்கள். உங்களுக்காக துதிக்கிறதற்கும் நிம்மதியதிகமாக ஜெபிக்கிறதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையுமே கூட லைக் செய்வதையும் அதேபோல ஷேர் செய்வதையும் மறந்து விடாமல் இருங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை மீண்டும் அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. Hallelujah, hallelujah.